ஹலோ விவர்ஸ், இங்கே பாருங்கள், இது காய்ச்சாத பசும்பால், இது மஞ்சள் பொடி போட்ட தண்ணி, இது வந்து தேங்காய் உடைச்ச தண்ணி, தேங்காய் தண்ணி. இந்த மூணு என்ன செஞ்சுருங்க, ஒன்றா நல்லா கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு ஒரு 50 ml 3 லிட்டருக்கு கலந்து நம்ம செடிக்கு ஊற்றினா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். எல்லாத்தையும் இப்படி எடுத்து என்ன செஞ்சுருங்க, ஒன்றா கலந்துக்கோங்க. நேற்று வரலட்சுமி பூஜைக்கு நம்ம இதை யூஸ் பண்ணது, அதை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே கொட்டக்கூடாது. அதுக்கு நம்ம செடிகளுக்கு ஊற்றணும்னா சரி, எல்லாமே இயற்கையாக உள்ளதில்ல, அதனால் என்ன செய்யும், செடி நல்லா சிறப்பாக வரும், நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், 3 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 ml ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து இப்படி ஒரு கப்பு வாங்கிக்கோங்க. ஏன்னா வெயிலில் கிடந்தாலும் இது வந்து வெடித்து போகாது. அதனால் நேற்று தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்காக. இதை எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் கலந்துட்டு செடிகளுக்கு ஊற்றிவிடுவோம். இந்த முருங்கை மரத்துக்கு, இந்த 2 கருவேப்பிலை கன்று சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்சம் வளர்ந்த பிறகு பெருசில் எடுத்து வைக்கணும். இந்த பாருங்கள், கத்திரிக்காய் செடியில் பூ வர ஆரம்பிச்சிருச்சு. நான் அடுத்தாப்பில் இதில் காய் பூ நல்லா பெருசாகி, என்னால் தேங்காய் தண்ணி ஊற்றிருக்கனால நல்ல வளர்ச்சி இருக்கும். எல்லா பூவுமே அப்படியே காயாக மாறும். இதிலும் கத்திரிக்காய் செடிலையும் பூ வரப்போகுது. வெண்டைக்காய் செடியில் காய் வந்துட்டாங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை. தேங்க்யூ.